சென்னை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதிய திட்டம். கருங்குழி பூஞ்சேரி இடையே 32 கிலோமீட்டருக்கு புதிய சாலை அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் தங்கம் 60,320 ரூபாய்க்கு விற்பனை. பிப்ரவரி 11ஆம் தேதி நடைபெறும் தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி கோவிலில் 3 நாட்கள் சிறப்பு கட்டணம் ரத்து. அனைவருக்கும் இலவச தரிசனம் என அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. வேங்கை வயல் வழக்கில் வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவை ரத்து செய்து நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும். புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி மனு தாக்கல். வேங்கை வயல் விவகாரத்தில் போலீசாரின் குற்றப்பத்திரிகையை கண்டித்து 3வது நாளாக உண்ணாவிரதம் போராட்டம். பந்தல் அமைக்க விடாமல் காவல்துறை தடுத்த நிலையில் வெயிலில் தொடரும் போராட்டம். சமூக ஆர்வலர் ஜஃபர் அலி கொலை செய்யப்பட்ட சம்பவம் எதிரொலி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 4 தாசில்தார்களை பணியிட மாற்றம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. சென்னையில் மிகவும் பிரபலமான உதயம் திரையரங்கம் இடித்து அகற்றம். விரைவில் அடுக்குமாடி குடியிருப்புக்கான கட்டுமான பணிகள் தொடங்கும் என தகவல். சுடு தண்ணீர் போட ஹீட்டரை ஆன் செய்தபோது மின்சாரம் தாக்கி இளைஞர் பலியான சோகம். வடபழனி காவல் நிலைய போலீசார் விசாரணை. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கும் பணி தீவிரம். மண் பரிசோதனையை தொடங்கிய பொதுப்பணித்துறை அதிகாரிகள். சென்னையில் மழைநீர் கட்டமைப்பை ஏற்படுத்தாத வீடுகளில் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும் என தகவல். 12 லட்சம் கட்டிடங்களில் ஆய்வை துவங்குகிறது சென்னை குடிநீர் வாரியம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் கேரட் சாப்பிட்டதால் 2 வயது குழந்தை உயிரிழந்ததாக தகவல். கேரட் தொண்டையில் சிக்கி குழந்தை உயிரிழந்ததா அல்லது வேறு காரணமா என போலீசார் விசாரணை. சென்னையில் 3 பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஒரு சிறுவன் உட்பட 6 பேர் கைது. போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை. உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளிலிருந்து விலகியது வடகிழக்கு பருவமழை. இயல்பை விட 33% அதிகமாக பெய்ததாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டின் ஐசிசி சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரருக்கான விருது இந்திய அணியின் முன்னணி வீரர் ஜஸ்பிரித் பும்ரா வென்று அசத்தல். சென்னையில் துணை முதல்வர் உதயநிதி பங்கேற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு எதிரான ரிட் மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு, தள்ளுபடி செய்து உத்தரவு. 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு நிலுவையில் உள்ள ரூபாய் 1635 கோடியை விடுவிக்க வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கோரிக்கை. தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் நியமனத்திற்கு எதிர்ப்பு. மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இயக்குனர் என்ற போர்வையில் சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் உளவு பார்த்தவர் சீமான். திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ் காந்தி குற்றச்சாட்டு. தமிழ் இளைஞர்கள் எதிர்காலத்தை திட்டமிட்டு சீமான் சிதைத்து விட்டார். தமிழீழம் தொடர்பான சீமானின் முகம் வெளியே வந்துள்ளதாக திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ் காந்தி புகார்.
இன்று நடைபெறுவதாக இருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தள்ளி வைப்பு. ஓரிரு நாட்களில் திட்டமிட்டபடி நடைபெறும் என தகவல். நாட்டிலேயே முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமலானது பொது சிவில் சட்டம். பிரத்யேக இணையதளத்தை துவக்கி வைத்தார் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி. தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான இடங்களில் உள்ள கொடி கம்பங்களை அகற்ற உத்தரவு. 12 வாரங்களுக்குள் கொடி கம்பங்களை அகற்ற மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி ஆணை. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பரிந்துரைகள் அனைத்தும் நிராகரிப்பு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் சென்னை காவல் ஆணையருக்கு எதிரான நடவடிக்கைக்கு தடை. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆம் ஆத்மியின் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் 5 ஆண்டுகளில் நிறைவேற்றுவேன். பொதுமக்கள் முன்னிலையில் கையெழுத்திட்ட முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால். பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் வழக்கில் காவல்துறையின் செயலால் வாழ்க்கையே சீர்குலைந்துவிட்டது. சந்தேகத்தின் அடிப்படையில் கைதாகி விடுவிக்கப்பட்டவர் வேதனை. மகா கும்பமேளாவையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் குவியும் பக்தர்கள். திரிவேணி சங்கமத்தில் 14வது நாளில் மட்டும் 1,25,00,000 பேர் புனித நீராடல். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவில் பங்கேற்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா மனைவி சோனல் ஷாவுடன் பறவைகளுக்கு உணவு வழங்கி மகிழ்ச்சி. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் களை கட்டும் மகா கும்பமேளா உற்சவம். யோகா குரு பாபா ராம்தேவ் முதல்வர் யோகி ஆதித்யநாத்துடன் யோகா செய்து அசத்தல். ஆந்திராவில் ஆளும் தெலுங்கு தேசம் மற்றும் YSR காங்கிரஸ் கட்சியினர் இடையே பயங்கர மோதல். வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டதால் அதிர்ச்சி. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தீக்கிரையான எலக்ட்ரிக் பைக் ஷோரூம். பைக்குகள் முழுமையாக சேதமடைந்ததால் அதிர்ச்சி. அமெரிக்க அதிபர் டிரம்பின் மிரட்டலுக்கு அடிபணிந்தது கொலம்பியா. அதிபரின் விமானத்தை அனுப்பி அகதிகளை திரும்பப் பெறுவதாக கொலம்பியா அதிபர் கஸ்டவோ பெட்ரோ அறிவிப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் காசா திரும்ப காத்திருக்கும் மக்கள். 6.5 லட்சம் பேர் வடக்கு காசா பகுதிக்கு திரும்புவதற்கு காத்திருப்பதாக பாலஸ்தீனிய அதிகாரிகள் தகவல். நெதர்லாந்தில் நடைபெறும் டாடா ஸ்டீல் செஸ் தொடர். தமிழக கிராண்ட் மாஸ்டர்கள் குகேஷ், பிரக்ஞானந்தா இடையிலான போட்டி சமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.